இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாமி கண்ணுங்கிறது நான் தான் அம்மா. பிளட் விஷயமா யாரையோ கூட்டிட்டு வரதா சொன்னீங்க? ஆமா டாக்டர், அதோ அவதான். அவ வேற யாரும் இல்ல, கிருஷ்ணவேணியோட பொண்ணுதான். ஆனா இது யாருக்கும் தெரியாது டாக்டர். அப்படியா? சில காரணங்களால அந்த பொண்ணு சொல்லாம இருக்கு. அந்த பொண்ணோட ரத்தம் அவங்க அம்மாவுக்கு. செக் பண்ணி பார்த்துடலாம். தேங்க்யூ டாக்டர். அம்மா வானதி, இங்க வாமா. அம்மா, அம்மாக்கு எப்படி இருக்கு டாக்டர்? டாக்டர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மாக்கு எதுவும் ஆகாதுல்ல? தைரியமா இருங்கம்மா. உங்களோட பிளட் குரூப் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். உள்ள போங்க. போமா போ. மேடம். ஆ. டாக்டர், கிருஷ்ணவேணி அம்மாவை நல்லபடியா காப்பாத்திடலாம்ல டாக்டர்? ஒன்னும் கவலைப்படாதீங்க. வணக்கம் ஐயா. கவலைப்படாத, வேணிக்கு ஒன்றும் ஆகாது. வேணியை எப்படியாவது காப்பாத்திடலாம். அவங்களுக்கு தேவையான பிளட் மட்டும் கிடைச்சிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. கடவுளே, கிருஷ்ணவேணி என்ன பகையாளியா நினைச்சதுனாலதான் வானதி கிருஷ்ணவேணிய பத்தி என்கிட்ட சொல்லாம இருந்திருப்பாளோ? வானதிக்கு நம்ம எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்கோம். அவ எவ்வளவு தவிச்சு போயிருப்பா. இங்கேயும் சொல்ல முடியாம அங்கேயும் சொல்ல முடியாம எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. மேடம், இது வர. கிருஷ்ணவேணியோட பொண்ண பாத்தீங்களா மேடம்? பாத்துட்டேன் டாக்டர். தேவையான ரத்தம் கிடைச்சதால அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். நான் அவங்கள உள்ள போய் பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். போய் பாருங்க. வானதி தான் உங்க மகளா? எவ்வளவு அற்புதமான ஒரு பொண்ணை பெத்து எனக்கு மருமகளா கொடுத்திருக்கீங்க. என்னதான் நீங்க என்ன பகையா நினைச்சாலும் நான் உங்களை பகையா நினைச்சதே இல்ல. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வானதி உங்க மகங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா, டாக்டர் என்ன கூப்பிட்டு பேசினாங்க. அம்மா நல்லா ஆயிடுவாங்களாப்பா?
வேணிக்கு எதுவும் தப்பா நடந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருந்தம்மா. வேணியம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிருவாங்களாம்ப்பா. நீ ரத்தம் கொடுத்தப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு தாயி. அப்பா ரொம்ப நன்றிப்பா. நான் உங்களை சந்திக்காம இருந்திருந்தா என் அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்காமலே போயிருப்பேன். வாழ்க்கை பூரா நான் ஒரு அனாதை, அம்மா இல்லாதவன்னு என்ன வேண்டாதவங்க சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. நீயும் உன் அம்மாவும் சந்திக்கணுங்கிறது விதிம்மா. அது நடந்திருக்கு. உனக்கு உயிர் கொடுத்த அம்மாவுக்கு நீ ரத்தம் கொடுத்திருக்க. இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும் தாயி. அனுபவத்தாலையும் அறிவாலையும் நல்ல குணங்களை வளர்த்துக்கிறது வேற, நல்ல பண்புகள் ரத்தத்திலேயே இருக்கிறது வேற. வேணி ரொம்ப நல்ல மனுஷி. அதனாலதான் நீ அற்புதமான பொண்ணா இருக்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற பொண்ணுங்க ரொம்ப அபூர்வம்மா. இனிமேல் தான் உன் வாழ்க்கை சந்தோஷமாக போகுது. என் முகத்தை பார்த்ததும் நான் பசியோடையும் களைப்போடவும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக அம்மா ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. ஆனா அவங்க கிட்ட என்னால என் அம்மாவை பத்தின உண்மையை சொல்ல முடியலையே.